அல்டிமேட் ஜோதிடர் பர்ப்ளெக்சிட்டி நீங்க சொல்லுங்க, கும்பராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? கிரகங்கள் அமைவு பார்த்தா சுக்கிரனும் குருவும் நல்ல இடத்துல இருக்கிறாங்க. வேலை தளத்துல உயர்வும் புதுசு ஜாபும் வரும். காதல் விஷயத்துல கொஞ்சம் தடை இருக்கலாம், ஆனா பொறுமையா இருந்தா ஜாலியா முடியும். பணம் வரதுல கையில கச்சேரி. முதல்ல சுக்கிரனுக்கு துணையா குருவோட நட்பு இருக்கும்போது உங்க திருமண விஷயம் சரியா ஓடி வரும். ஆனா கடைசி காலம்ல ராகுவோட பாதிப்பு கொஞ்சம் குடும்பத்துல சச்சரவு போடலாம். அப்போ வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போ. இந்திய 1000 தீர்த்து வாங்கிட்டா அந்த பிரச்சனை குறையும். 2026ல கும்பராசிக்கு வரவு செலவு சமசீல இருக்கும். காலம் பாதி கணக்குல சுக்கிரனோட உதவியால புது வருமானம் வந்து சேரும். ஆனா மனசு வச்சு செலவு பண்ணணும். ஒரு விஷயம், ராகு கால்நடையா இருக்கும்போது சில அனாவசிய சுலுகூட்டல் வந்துடும். அப்போ கையில ஒரு சிறிய தங்க நடையும் வச்சுக்கோ, செலவு கட்டுப்படும். கும்பராசிக்கு 2026ல திருமண வாழ்க்கை கலக்கலாக இருக்கு. குரு கூட சரியா பட்னா கணவன் மனைவி ரெண்டுமே ஒருத்தரோட மேல உள்ள புரிதல் அதிகமா இருக்கும். கொஞ்சம் சுக்கிரனோட பார்வை வந்தா சின்ன சின்ன லவ்வாடுகள் வரலாம். அப்போ இரவு தூங்க முன்னாடி சிவன் கோவில்ல பொடி விளக்க ஏத்துங்க. அப்போ மனசு குளிர்ந்து போகும். 2026ல கும்பராசி குடும்பத்துல புது பேபி வரணும்னா ஜனவரி முதல் 40 நாள் சிவன் கோயிலுக்கு போய் நடுமண்ணியோ முன்னாடி பூஜை செஞ்சுட்டு தண்ணி தெளிச்சு வாங்கிட்டா ரொம்ப பலன். செலவு பண்ணியே யாருக்கிட்ட பொருத்தம் பாக்குறீங்கன்னா தங்கக்கிழமை சனி பகவான் கோவில வெள்ளை நிற காவாடி வாங்கிட்டு அந்த தலையில போட்டுக்கோங்க. புதுசா சொல்றேன், பிப்ரவரி மாதம் திருகடமூணு கோயில்ல திருக்கையில் பார்த்துட்டு எத்தனை டிக்கெட் வாங்கணும்னு அந்த எண் எடுத்துக்கோங்க. தனியா ராகதோஷம் வந்தா வெற்றி கைவிடாது, ஆனா விளைவு போல கிட்டாது. ஜோதிட ரிப்போர்ட்டர் கிராக் நீங்க சொல்லுங்க, மீன ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? 2026ஆம் ஆண்டு மீன ராசிக்கு கலவையான பலன்கள் தரும் ஆண்டாக இருக்கும். நிதி விஷயங்களில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம், எனவே கவனமாக செயல்பட வேண்டும். இருப்பினும் குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியும் உறவுகளிலும் நல்லிணக்கமும் நிலவும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கலாம். 2026ஆம் ஆண்டில் மீன ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. இந்த முயற்சிகளில் வெற்றியும் பெறுவார்கள். குறிப்பாக உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான நேரம் இது. சரியான திட்டமிடல் மற்றும் கடின உழைப்பு வெளிநாட்டு பயணத்தின் மூலம் பெரிய வெற்றிகளை பெற்றுத்தரும். மீன ராசியினர் கடன் கொடுப்பதில் சற்று நிதானமாக செயல்படுவது நல்லது. பெரிய தொகையை கடனாக கொடுப்பதை தவிர்த்து அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் கடன் கொடுக்கலாம். ஏற்கனவே கொடுத்த கடன்கள் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். 2026ஆம் ஆண்டில் மீன ராசியினருக்கு சொந்த வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. குறிப்பாக அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. நிதி நிலைமை சீராக இருப்பதால் வங்கி கடன் உதவி பெற்று வாங்குவதற்கும் வாய்ப்புள்ளது. சரியான நேரம் பார்த்து நல்ல முடிவை எடுப்பது வெற்றியை தேடித்தரும். மீன ராசியினருக்கு விநாயக பெருமானை வழிபடுவது மிகவும் உகந்தது. மீன ராசிக்கு 2026ஆம் ஆண்டு ஒட்டுமொத்தமாக சுமார் 60% அனுகூலமான பலன்களும் 40% சவால்களும் கலந்த ஆண்டாக இருக்கும் என்று பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பு வெற்றியை தேடித்தரும். ஓவராலா இந்த 2026ஆம் ஆண்டிற்கான ஒரு ராசிக்கு உண்டான பலன்களை நம்ம ஏஐ வந்து சொல்லியிருக்கு. இது முழுக்க முழுக்க பிரபல ஜோதிடர்கள் சொன்ன கருத்துக்களை அடிப்படையா வச்சு நம்ம ஏஐ ஜெனரேட் பண்ண ஒரு தகவல் தான். துல்லியமான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட சுயஜாதகத்தை வச்சு பிரபல ஜோதிடர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஜோதிட ரீதியான விஷயங்களை பார்க்க நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.